2:47 AM. அந்த சாலையில 2 விஷயம் மட்டும் நிரந்தரம். ஒன்று இருட்டு, இன்னொன்று அமைதி. ஸ்ட்ரீட் லைட் ஒன்று மட்டும் ஃப்ளிக்கர் ஆகுது. அதுல இருந்து விழும் வெளிச்சம் ரோட்ல ஒரு சின்ன வட்டமா. அந்த வட்டத்துக்குள்ள ஒரு வயதான தாத்தா, சுமார் 65 வயசு. ஒயிட் ஷர்ட், வேஷ்டி, லெஃப்ட் ஹேண்ட்ல கிளாத் பேக். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எண்ணி எண்ணி வைக்கும் மாதிரி. சிசிடிவி கேமரா ஆங்கிள் கிளியரா இருக்கு. ரெசல்யூஷன் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனா பாடி லாங்குவேஜ் அதுக்கே தனி கிளாரிட்டி. 2:48 AM. அவர் நிற்கிறார். ஒரே செகண்ட் கேமரா ஃப்ரேம்ல அவர் முன்னாடி யாருமே இல்லை. ஆனா அவர் முகம் மாறுது. பயம் இல்லை, அதிர்ச்சி. ஒரு நினைவு திடீர்னு தலைக்குள்ள அடிச்ச மாதிரி. அவர் த்ரோட்டை மெதுவா தொடுறார். விரல்கள் நடுங்குது. மவுத்தை திறக்கிறார். ஒரு சத்தமும் வரல. அவர் சுற்றி பார்க்கறார். சிசிடிவி கல்ல, ரோட்டுக்கு. ஸ்ட்ரீட் லைட் ஃப்ளிக்கர் இன்னும் ஸ்லோவா. அவர் பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுக்கிறார், பிறகு முன்னாடி. அந்த நடைக்கு விருப்பம் இல்லை, கட்டாயம். 2:49 AM. கேமரா கவரேஜ் முடிஞ்சிருது. அடுத்த ஜங்ஷன்ல ஒரு சிசிடிவி கூட இல்ல. ஃப்ரேம் பிளாக் ஆகுது. காலை 6:11. ஓடைக்கரை. காலை வெயில் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா இந்த இடத்துல காற்று கூட அமைதியா. பிளாஸ்டிக் ஷீட் மெதுவா எடுக்கப்படுது. இன்ஸ்பெக்டர் மாறன் ஒரு வார்த்தையும் பேசல. எஸ்ஐ விஜய் முதல்ல கீழே பார்த்தான், பிறகு முழுசா பார்த்தான். அவன் விழுங்கிக்கிட்டான். பாடி, அந்த வயதான ஆண், 2 கைகளும். சாதாரண உடைச்சு கிடையாது. விரல்கள் ஒவ்வொன்னா வேறு ஆங்கிள்ல. எலும்புகள் ஒரே டிரெக்ஷன்ல இல்ல. ஸ்கின் பெருசா கிழியல. அழுத்தம், நேரம், பற்கள் ரேண்டமா உடைக்கல. ஒவ்வொன்னா ஆர்டர்ல. ஃப்ரண்ட், சைடு, பேக். ஜா ஃப்ராக்சர் லைன் கிளீன். கழுத்து ஒரே ஸ்டாப், டீப். அதுவும் கடைசியில. பாடியை சுற்றி காலடி தடங்கள். ஒரே ஷூ பேட்டர்ன். ரன்னிங் சைன் இல்ல, ஸ்ட்ரகிள் சைன் இல்ல. பொறுமை. ஃபொரன்சிக் ஆஃபீஸர் லோ வாய்ஸ்ல, சார், இவன் அன்கான்ஷியஸா இல்ல. பெயின் ரெஸ்பான்ஸ் மார்க்ஸ் இருக்கு. சென்டென்ஸ் முடிக்கல. மாறன் நீல்ஸ். மாறன் பாடிக்கு பக்கத்துல குனிஞ்சார். பிளட் ஸ்பிளாட்டர் டைரக்ஷன் பார்க்கறார். டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றார். கண்ட்ரோல்டு, அவர் சொன்னார். தென் கல்லு. அந்த கல்லுல ஷார்ப்பா கீறப்பட்ட எழுத்து. ரத்தம் இல்லை, அழுத்தம் மட்டும். தொடரும். விஜய் அதை பார்த்ததும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போனா. சிரஞ்ச் பாடிக்கு பக்கத்துல. சின்ன இன்ஜெக்ஷன் சிரஞ்ச். நீடில்ல, பிளட் ட்ரேஸ் இல்ல. கிளீன்ட், யூஸ்ட். ஃபொரன்சிக் விஸ்பர், சார், மசில் ரிலாக்சன்ட். கான்ஷியஸா இருந்திருக்கணும், மூவ் பண்ண முடியாது. விஜய் கேட்கிறான், சார், சைக்கோ கில்லர் கேஸா? மாறன் எழுந்திருக்கிறார். பாடியை கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு சொல்றார், சைக்கோக்கு இவ்வளோ டிசிப்ளின் இருக்காது. பேக் டு சிசிடிவி ரூம் ஃபுட்டேஜ் ரீப்ளே. தாத்தா நிக்கிற அந்த செகண்ட் விஜய் சுவா சொல்றான், சார், அவன் பயந்தது. மாறன் பாஸ் பண்ணுகிறார். செத்ததுக்கு இல்ல. ஸ்கிரீன் ஃப்ரீஸ். தாத்தா முகம், அந்த எக்ஸ்பிரஷன், பயமில்லை, அதிர்ச்சி இல்லை, அடையாளம். மாறன் மெதுவா சொல்றார், இது முடியல விஜய், இது ஆரம்பம். முதல் கொலைக்கு பிறகு நகரம் அமைதியா இருந்தது. அந்த அமைதி நம்பிக்கையோட வந்ததில்ல, ஒரு விதமான எதிர்பார்ப்போட வந்த அமைதி. இன்வெஸ்டிகேஷன் டெட் எண்ட். அந்த வயசான தாத்தாவை பத்தி ஒரு விஷயம் கூட தெளிவா கிடைக்கல. பெயர் இல்ல, வீடு இல்ல, ஆதார் ட்ரேஸ் இல்ல, போன் சிக்னல் இல்ல. ஃபொரன்சிக் ரிப்போர்ட் சொன்னது, உயிரோடு இருக்கும்போதே காயங்கள், ஒவ்வொன்றுக்கும் இடையில் கேப், பெயின் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு டைம், கடைசியில மட்டும் குவிக் டெத். அதுலயும் ஒரே ஒரு விஷயம் எல்லாரையும் குழப்பிச்சுது, பிரைவேட் பார்ட் கட். விஜய் ஃபைல மூடிட்டு சொன்னா, சார், இது ஆங்கர் கிரைம் இல்ல. யாராச்சும் பயங்கரமா அடிச்சிருந்தா இவ்வளோ நீட்டா பண்ண மாட்டாங்க. மாறன் நாற்காலியில சாய்ந்தபடியே இருந்தார். இது ரிவெஞ்ச் இல்ல, மணி இல்ல, செக்ஷுவல் மோட்டிவும் இல்ல. இது பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. விஜய் திடுக்கிட்டான். பனிஷ்மெண்ட்? ஆனா எதுக்கு? மாறன் பதில் சொல்லல. அடுத்த நாள் அதிகாலை நிலையத்துல போன் ரிங் ஆச்சு. டியூட்டி ஆபீசர் வாய்ஸ் கண்ட்ரோல்டா இருந்தாலும் ஒரு டென்ஷன் கிளியரா இருந்துச்சு. சார், ரோட் சைட்ல ஒரு பைக், பாடி கொஞ்சம் தள்ளி இருக்கு சார். கிரைம் சீன், ரோட். நகரத்துக்கு வெளியில டிராஃபிக் கம்மியா இருக்கிற ரோடு. பைக் சைட் ஸ்டாண்ட் இல்ல, ஹெட்லைட் ஆஃப், ஃபியூவல் லீக் இல்ல, ஆக்சிடென்ட் ட்ரேஸ் இல்ல. பைக் பிரேக் டவுன் மாதிரி, டயர்ல பங்க்சர், ஸ்லோ பங்க்சர். விஜய் ரோட பார்த்தா, சார், இவன் இங்க நின்னு வெயிட் பண்ணிருக்கணும், ஹெல்ப்க்கு. சர்ச் பிகின்ஸ். பைக் இருக்கிற இடத்துல பாடி இல்ல. போலீஸ் ஏரியாவை சர்ச் பண்ணாங்க. ரோட விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகும்போது குப்பை மேடு, த பாடி.
சமாதானமா படுத்திருக்கிற மாதிரி. தள்ளி வீசி போடல, டம்ப் பண்ணல, நடத்தி கொண்டு வந்து அங்கேயே கொன்னது போல. ஏஜ் 40 years அப்ராக்ஸ். ட்ரெஸ் டான் இல்ல, ஸ்ட்ரகிள் சைன்ஸ் கம்மி. ஹேண்ட்ஸ் 2 கையும் அன்நேச்சுரல் ஆங்கிள் இருந்துச்சு. போன் ஃப்ராக்சர் ஒன் ஷாட் இல்ல, பிரஸ் பண்ணி திரும்ப திரும்ப நசுக்கி உடைச்சிருக்காங்க, டைம் எடுத்து. ஃபேஸ் அண்ட் ஐஸ், முகம் இன்டாக்ட், ஆனா கண்கள் அது மட்டும் பார்க்க முடியல. பிளட் ட்ரை ஆகி இருந்துச்சு. இது ஃப்ரெஷ் பேனிக் இல்ல, இது ஸ்லோ ஆக்ட். நெக் ஒரு டீப் இன்ஜரி, ஆக்சிடென்டல் கட் இல்ல, டிஃபென்சிவ் வூண்ட் இல்ல, டிசைடட் ஸ்ட்ரைக். லோவர் பாடி, மாறன் அங்க நின்னு ஒரு நிமிஷம் எதுவும் பேசல. சேம் ஆக்ட், சேம் பிளேஸ், சேம் பிரிசிஷன். பிரைவேட் பார்ட் செவர்ட். ஃபொரென்சிக் பேட்டர்ன், நியர்பைல இன்ஜெக்ஷன் சிரிஞ்ச், ஃபிங்கர் பிரிண்ட் வைப் பண்ணிருக்கு. நோ ஹரி, நோ மெஸ், எவ்ரிதிங் கண்ட்ரோல்ட். குப்பை மேட்டுல ஒரு கல்லு, அதுல ஸ்கிராட்ச். பெரும் ரியலைசேஷன். விஜய் விஸ்பர் பண்ணினா, சார் இது மெசேஜ். ஃபர்ஸ்ட் பாடியிலையும் இருந்துச்சு. மாறன் தலையசையாட்டினார். இது ரேண்டம் இல்ல, இது சீக்வன்ஸ். ஹி லுக்ட் அட் த பாடி அகேன். விக்டிம் ஃபேஸ்ல ஃபியர் இல்ல, ஷாக் இல்ல, தெரிந்துகிட்ட மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். மாறன் ஸ்லோவா சொன்னாரு, இது செகண்ட் கவுண்டிங், ஃபர்ஸ்ட் வார்னிங் ஆல்ரெடி போச்சு. எண்டிங் நோட். ஸ்டேஷனுக்கு திரும்ப போகும்போது 2 பேரும் ரொம்ப நேரம் எதுவும் பேசல. சைரன்ஸோட சவுண்டும் ரோடோட சைலன்ஸும் மிக்ஸ் ஆகி கேட்டது. விஜய் திடீர்னு கேட்டான், சார், ஃபர்ஸ்ட் பாடி ஒரு பெரியவர், செகண்ட் 40 வயசு. இதுல ஒரு லாஜிக் இருக்கா? மாறன் கொஞ்ச நேரம் யோசிச்சு ஸ்லோவா சொன்னாரு, லாஜிக் இருக்கு. ஆனா நமக்கு இப்போ தெரிஞ்ச லாஜிக் இல்ல. நம்ம இன்னொரு பாடி பார்த்தாதான் அது நமக்கு புரியும். கார் ஸ்டேஷனுக்கு உள்ள போகும்போது கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இன்னொரு கால் வரல. ஆனா மாறன் மைண்ட்ல ஒரு தாட் தான் சுத்திட்டு இருந்துச்சு. இது இன்னும் முடியல, இது கவுண்ட் பண்ண ஆரம்பம். கவுண்ட் முடிகிற வரை நமக்கு பதில் கிடைக்காது. மாறனும் விஜயும் மேசையில 2 கேஸ் ஃபைல்களை பக்கத்துக்கு பக்கம் வச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் வயசான அந்த மனிதர், இன்னொரு பக்கம் 40 வயது ஆண். பாக்குறதுக்கு 2 பேருக்கும் எந்த தொடர்பும் இல்ல. கேஸ் கம்பாரிசன், பெயர், வயசு, வாழ்க்கை முறை, இருப்பிடம் ஒண்ணுமே மேட்ச் ஆகல. ஒரு கேஸ்ல வீடு கூட இல்லாத மனிதன், இன்னொரு கேஸ்ல சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனா மாறன் விரல வைத்து ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டினார். பேட்டர்ன், ஒரே மாதிரி காயங்கள், ஒரே வரிசை, ஒரே நேர இடைவெளி, ஒரே அமைதி. கொலையாளி மாறல. பேக்ரவுண்ட் செக். விஜய் லேப்டாப்ல ரிப்போர்ட்ஸ ஓபன் பண்ணா. சார், 2 பேருக்கும் கிரைம் ஹிஸ்டரி இல்ல, பெண்டிங் கேஸ் இல்ல, எனிமீஸ் இல்ல, கால் ரெக்கார்ட்ஸ், நோ த்ரெட்ஸ், நோ வார்னிங், நோ சஸ்பிஷியஸ் கான்டாக்ட். சோஷியல் சர்க்கிள், 2 பேரும் தனித்தனியான வாழ்க்கை. விஜய் சேர்ல சாஞ்சான். சார், நம்ம தேட வேண்டிய இடம்ல தேடாம இருக்கோமோ? கில்லர் ஹூ? மாறன் மெதுவா கேட்டார். இது ஆணா பண்ண கிரைமா இல்ல பெண்ணா பண்ண கிரைமா? விஜய் திடுக்கிட்டான். சல், இப்படி ப்ரிசைஸா பண்ண வேலை ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸ்ட்ரென்த் மட்டும் போதும் இல்ல, மாறன் சொன்னார். கண்ட்ரோல் வேணும், பயம் இல்லாத மனசு வேணும். ஒரு நிமிஷம் 2 பேரும் சைலண்ட். மோட்டிவேஷன் என்ன? விஜய் கேட்டான். மணி இல்ல, ஃபேம் இல்ல, செக்ஷுவல் மோட்டிவ் இல்ல. அப்போ எது? டைம் கேப். மாறன் கேலண்டரை பார்த்தார். நோட்டீஸ் பண்ணியா விஜய்? 2 கொலையும் ஒரு ஸ்பெசிபிக் டைம் கேப்ல நடந்திருக்கு. ரஷ் இல்ல, பிளான் இருக்கு. விஜய் மெதுவா சொன்னான். சார், இது இம்பல்ஸ் கிரைம் இல்ல, இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. சைக்கலாஜிக்கல் பிரஷர். மாறன் மெதுவா சொன்னார். இது ரேண்டம் விக்டிம்ஸ் இல்ல, விக்டிம்ஸை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நமக்கு செலெக்ஷன் லாஜிக் புரியல. ஸ்டேஷன்லயே ஒரு டென்ஷன் செட்டில் ஆச்சு. இது 3rd பாடிக்கு காத்திருக்கிற டென்ஷன். ஸ்டேஷன் கேட்ல ரொட்டீன் செக் முடிஞ்சிட்டு கான்ஸ்டபிள் உள்ள வரான். அவன் கையில ஒரு பிளெயின் என்வலப். ஸ்டாம்ப் இல்ல, சென்டர் அட்ரஸ் இல்ல, பெயர் கூட இல்ல. அவனுக்கு இதெல்லாம் பெருசா தெரியல. ஆனா என்வலப்ப வாங்கின மாறனுக்கு ஒரு விஷயம் உடனே ஸ்ட்ரைக் ஆனது. இது போஸ்ட்ல வரல, இது கை மாறி கொடுக்கப்பட்டிருக்குது. யார் கொடுத்தது? மாறன் கேட்டார். கான்ஸ்டபிள் தயங்கி சொன்னான். சார், கேட்ல செக்யூரிட்டி டியூட்டி இருந்தப்போ ஒரு ஆள்.
ஃபேஸை கிளியரா பார்க்கல சார். ஹெல்மெட் போட்டிருந்தான். மாறன் என்வெலப்பை ஓபன் பண்ணல. முன்னாடியே நல்லா பார்த்தார். நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். பேப்பர் கிறிஸ்ப். ஹோல்ட் பண்ண மார்க் கூட நீட். விஜய் மெதுவா சொன்னான், சார், இவன் நம்ம ஸ்டேஷனை அப்சர்வ் பண்ணியிருக்கான். மாறன் என்வெலப்பை ஓபன் பண்ணினார். உள்ள ஒரு சிங்கிள் பேப்பர். ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டெடி. நோ ஷேக், நோ ஹரி. லெட்டர். நீங்க 2 கேஸையும் கம்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா ஆன்சர் அந்த ஃபைல்ல இல்ல. நீங்க தேடி கிடைக்காத இடத்துல தான் இருக்கு. விஜய் வாசிக்க ஆரம்பிச்சான். அடுத்த உடல் எங்கே கிடைக்கும்னு இந்த கடிதம் சொல்றது. பேப்பரோட கீழ்பாட்டுல ஒரு இடம், ஒரு நேரம். விஜய் கிளாக்க பார்த்தான். அவன முகம் இன்ஸ்டன்டா மாறிச்சு. சார், லெட்டர்ல மென்ஷன் பண்ண டைம். மாறன் ஸ்லோவா வால் கிளாக்க பார்த்தார். செகண்ட் ஹேண்ட் டிக் டிக்னு மூவ் ஆகுது. டைம் ஆல்ரெடி ஓவர். ஒரு செகண்ட் சைலன்ஸ். ஸ்டேஷன்ல இருந்த எல்லா சவுண்டும் அதே டைம்ல ரொம்ப லவுடா கேட்டது. விஜய் விஸ்பர் பண்ணினான், சார், இது வார்னிங் இல்ல, இது அப்டேட். மாறன் பேப்பரோட லாஸ்ட் லைனை வாசிச்சார். நான் சொல்லும் நேரத்துக்கு நீங்க லேட்டா தான் வருவீங்க. ஏன்னா நான் கொலையை பண்ணும்போதே இந்த கடிதம் கேட்டுக்கு வந்து சேரும். மாறன் பேப்பரை ஸ்லோவா டேபிள்ல வச்சார். அவர் வாய்ஸ் காம். விஜய், இது கேம் இல்ல, இது கன்ஃபெஷன். 2 பேரும் ஒரு செகண்ட் கூட டிலே பண்ணல. ஸ்டேஷன்ல இருந்து வெளியே ஓட ஆரம்பிச்சாங்க. கேட்ல இருந்து சிசிடிவி கேமரா சைலண்டா பிளிங்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா ரெக்கார்டிங் இல்ல. டேபிள்ல இருந்த என்வலப்போட உள்ள ஒரு சின்ன லைன் அவங்களுக்கு கண்ணுக்கு படல. நீங்க 3வது உடலை பார்த்துட்டு தான் என்ன புரிஞ்சுக்க போறீங்க. தொடரும். ஊருக்கு வெளிய பனை மரங்கள் நடுவுல 15 வருஷமா யாரும் தேடி போகாத இடம். அங்கே நிக்குது ஒரு பழைய டூரிஸ்ட் பஸ். பெயிண்ட் எல்லாம் பீல் ஆயிருக்கு. கிளாஸ் முறிஞ்சிருக்கு. சீட் கவர் எல்லாம் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. பஸ்குள்ள கால் வைக்கும்போது ஒரு ஈரமான காற்று. சவுண்ட் இல்ல, மூவ்மெண்ட் இல்ல, இறுக்கமான சைலன்ஸ் மட்டும். 3வது சீட்ல ஒரு 55-58 வயசு இருக்கிற ஒரு குண்டா பாடி. பார்க்க முன்னாடி ஸ்ட்ரென்த் இருந்த ஆள், ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடிஞ்ச பாடி. இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. மர்டர் கண்டிஷன், சேம் சிக்னேச்சர். ஃபாரன்சிக் டார்ச் லைட் பாடி மேல போகுது. கண்கள் நோண்டப்பட்டு, கை நசுக்கி உடைக்கப்பட்டு, பல்லு எல்லாம் உடைச்சு, வாய் ப்ரூட்டலா டேமேஜ், பிரைவேட் பார்ட் கட் பண்ணிருக்காங்க. பாடியில ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் மார்க்ஸ். ட்ரக்ஸ்னால வலி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா பாடி ரியாக்ட் பண்ண முடியாம துடிக்க துடிக்க உயிர் போகும் வரைக்கும் அனுபவிச்சிருக்காரு. இது குவிக் டெத் இல்ல, இது கால்குலேட்டட் சஃபரிங். லெட்டர் பர்ஃபெக்ட் மேட்ச். மரண் கையில இருந்த லெட்டர், டைம், டேட், லொகேஷன். லெட்டர்ல மென்ஷன் பண்ணின இடமும் மர்டர் நடந்த டைமும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. விஜய், சார், இவன் நம்ம மூவ்மெண்ட்டை முன்னாடியே பிளான் பண்ணிருக்கான். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், நோ ட்ரேஸ். ஃபாரன்சிக் டீம் சர்ச் பண்ணுது. ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ், பிளட் ட்ரெயில் எக்ஸ், இன்ஜெக்ஷன் சிரிஞ்ச் எக்ஸ், ஃபுட் மார்க்ஸ் எக்ஸ். ஃபாரன்சிக் ஆஃபீஸர், சார், இவன் இங்க இருந்ததுக்கு ஒரு ட்ரேஸும் விட்டுட்டு போகல. மரண் காமா சொல்றான், அவன்னு மட்டும் சொல்ல முடியாது. அவளா இருக்கலாம், இல்ல அவர்களா கூட இருக்கலாம். பேட்டர்ன் பார்த்தா இது ஒரு பேர் இல்ல, ஒரு மைண்ட் செட். இன்வெஸ்டிகேஷன் ஷிஃப்ட். 3 மர்டர்ஸ், 3 வித்தியாசமான பேக்ரவுண்ட். ஆனா கொலை முறை சேம், கொடூரம் சேம், கண்ட்ரோல் சேம். மரண் விஜய பார்த்து, இவங்க யாரையும் கொல்ற ஆள் இல்ல விஜய், இவங்க தீர்ப்பு கொடுக்கிற ஆள். மெசேஜ் டு சொசைட்டி. ஐஸ் சைலன்ஸ், ஹேண்ட்ஸ் ஆக்ஷன்ஸ், வாய்ஸ் ஷட். விஜய், சார், இது கொலையை விட பெரிய விஷயம் மாதிரி இருக்கு. மரண், ஆமா, இது ஒரு வார்னிங் இல்ல, இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். 15 வருஷம் முன்னாடி ஓடின பஸ் இப்போ அபேண்டன்ட். மரண், இந்த பஸ் மாதிரி தான் சில கேசஸும் சில உண்மைகளும் நடந்ததுக்கு அப்புறம் கேட்பரற்று போயிடும். பஸ்ல இருந்து வெளியே வரும்போது விஜய் நிக்கிறான். சீட் பேக் சைட்ல நெயில்ல ஸ்கிராச் பண்ணின மாதிரி ஒரு சிம்பிள். கிளியர் இல்ல, ஆனா டெலிபரேட். மரண், இது சைன் இல்ல விஜய், இது கன்ஃபர்மேஷன். அப்போ ஃபோன் ரிங் ஆகுது. மரண் கால் எடுக்கிறதுக்குள்ள கேமரா லெட்டரோட லாஸ்ட் லைனுக்கு போகுது. அடுத்த தடவை நீங்க தேட வேண்டாம், நானே வந்து காட்டுறேன். தொடரும்.